அழகா வந்து இப்போ இந்த கதை மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஐயனார் துணையில சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க வந்து பேசுகிறது பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிலாவும் சோழனுக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் வந்து இப்போ ஒரு கட்டாய கல்யாணம் தான். ஆனால் அதில் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க அப்பா வந்து போட்டு தள்ளுவார் சோழனை அப்படிங்கிறது ஒரு பக்கம், சூர்யாவை கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற நிர்பந்தம் ஒரு பக்கம். அதனால் வேறு வழி இல்லாமல் தாலி கட்ட போகிறாங்க. இப்போ கூப்பிட்டு வச்சு தனியாக வந்து சோழனை மிரட்டி அடிச்சு இது பண்ணும்போது நான் வந்து நிச்சயமாக எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம தான் நான் வந்தேன் அவரோட அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சரி அப்போ அவ்வளோ தூரம் வந்து வந்துட்டீங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா வந்து அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு தான் ஓடி வந்தீங்க, தாலியை கட்டிட்டு சரியாக போயிடுனா இவங்க ஷாக்காக போகிறாங்க. அதெல்லாம் இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சாலுமே இப்போ வெளில போனால் வந்து நம்ம தாலியோடு போனால் பிரச்சனை இல்லை, தாலி இல்லாமல் போனால் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம வந்து சூர்யாவுக்கு கட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவரும் வந்து வெக்கமே இல்லாமல் கட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருங்கிறத யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஒத்துக்க போகிறாங்க. ஆனால் இந்த தாலி கழுத்தில் ஏறினதுக்கு பிறகு தான் அதிரடியான பல திருப்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க மனோகர்னா முடிவெடுக்க போகிறாரு, மொத்தமாக வந்து இந்த குடும்பத்தை அழிச்சறன முடிவெடுக்க போகிறாரா, வந்து மிரட்டுறது யார் ட்ரை பண்ண போகிறாரா, இங்கே வந்தால் வந்து இந்த குடும்பத்தை பார்த்து ஷாக்காக போகிறாங்க கண்டிப்பாக வந்து நிலா. என்னடா அது குடும்பமாடா இது, ஏன்டா குடும்பமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி அவங்கள வந்து எப்படி சரி பண்ணி இந்த வீட்டில் தங்க வைக்கிறது. ஒரு பொண்ணாக 4 பேர் இருக்கிற வீட்டில் 4 பசங்க இருக்க வீட்டில் 4 பசங்க இல்லை அப்போ உங்கள் அப்பாவும் சேர்த்தா 5 ஆண்கள் இருக்க வீட்டில் இருக்க போகிறது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஏற்கனவே இவங்களே வந்து சொகுசாக வாழ்ந்த ஒரு பொண்ணு, இப்போ சேரன் வந்து மட்டும்தான் அந்த வீட்டில் சமைப்பார். ஸோ அவர் இப்போ சமைச்சு கொடுக்கறது ப்ளஸ் இவங்களை வந்து படிக்க வச்சு அடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேற்படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கு நடுவில் வேலைக்கு போகிறது, இதுக்கு நடுவில் வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுன்னு பல விஷயங்கள், இதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வர்றது ப்ளஸ் மற்ற கல்யாணங்கள் கார்த்திகா வானதி அந்த ட்ராக்கெல்லாம் வரப்போகுது. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமைஸாக இருக்குது. போக நல்லா இருக்கணும்னு தோணுது. இந்த கல்யாண ட்ராக்குக்கு பிறகு நிலா அண்ட் சோழனுக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவாவாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா இப்போவே நிறைய பேர் நிலா சோழன் பிடிச்சிருக்குங்கிறாங்க. உங்களுக்கும் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கதையில் அடுத்து எந்த ஜோடி சேர்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு புது சீரியல்களில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.